ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தங்கம் வாங்கணும்ன்ற ஆசை நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கு. ஆனால் தங்கம் வாங்க நகை கடைக்கு போகும்போது நம்ம காமனா ஒரு சில தவறுகளை செய்யறோம். இந்த தவறுகளால நம்ம கிட்ட தங்கம் சேர மாட்டேங்குது, பெரிய அளவில் நம்ம கிட்ட பண இழப்பும் ஏற்படுது. அப்படி என்னென்ன தவறுகளை நம்ம செய்யறோம், அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தங்க நகை வாங்கும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள்ல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சேதாரம். எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் போடுறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லேட்டஸ்ட் டிசைன் வேணும், அதிகமா டிசைன்ஸை ஃபோக்கஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படியான சேதாரமும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா, நீங்க அதிகப்படியான சேதாரமா 18%, 25% நீங்க சேதாரம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல 1 லட்சம் ரூபாய் நகைக்கு நீங்க 18,000 இருந்து 25,000 வரைக்கும் நீங்க சேதாரமா கட்டுறீங்க. அதுக்கப்புறம் செய்கூலியும் இருக்கு. அதுக்கப்புறம் தங்கத்துடைய விலை, நீங்க கட்டக்கூடிய சேதாரம், இந்த செய்கூலி, இது மூணுத்துக்கும் சேர்த்து நீங்க ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டியிருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி சேதாரத்தை குறைச்சி நீங்க நகை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு லாபம் அதிகரிக்கும். ஸோ டிசைன்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல டிசைன்ஸே நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா 7% இருந்து 10% முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு தங்க நகையை வாங்க பாருங்க. அப்பதான் நீங்க கொடுக்கக்கூடிய சேதாரமும் குறையும், அந்த சேதாரத்துக்கு நீங்க கட்டக்கூடிய ஜிஎஸ்டியும் குறையும். ரெண்டாவது விஷயம், நீங்க தங்க நகை வாங்கும்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கல்லு வச்ச நகையை வாங்குறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்லு வச்ச நகைகளை வந்து வாங்குறாங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கும், டிசைனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அந்த நகையை ரிட்டர்ன் விற்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ ரொம்பவே குறைஞ்சிடும். ஒரு கல்லு வச்ச நகைன்றது வந்துட்டு எந்த மோசமானதுன்னா, நீங்க ஒரு அவசரம் போறப்ப அந்த நகையை வந்துட்டு சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அந்த நகையை வந்துட்டு அடிச்சு உடைச்சு அதுல இருந்து அந்த கல்லை வந்துட்டு நீக்கிட்டு அப்புறம் தங்கம் என்ன இருக்கோ அதுக்கான மதிப்பு தான் கொடுப்பாங்க. முழுக்க முழுக்க உங்க தங்க நகையோட மதிப்பை அந்த கல்லு குறைச்சிடும். மூணாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தங்க நகை வாங்கும்போது அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இப்ப கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான தரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 916 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விலையை தான் நம்ம வந்துட்டு நியூஸ்லயும் தினசரி தங்கத்துடைய விலை என்னன்றதை வந்துட்டு நம்ம 916 ஹால்மார்க்கை வச்சுதான் பாத்தீங்கன்னா 22 கேரட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம வந்துட்டு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தங்க நகை வாங்கும்போது 18 கேரட் போயிடுதா, அது கீழே குறையுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து, இல்ல அந்த மாதிரி நகையை கொடுத்தா வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு 22 கேரட்ல 916 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த மாதிரியான நகையை வாங்குங்க. நாலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பழைய நகையை வித்துட்டு புது நகையை வாங்குறது. இந்த விஷயத்தை, இந்த தவறை யாருமே செய்யாதீங்க. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தங்க நகை சேரவே சேராது. ஏன்னா நீங்க ஒரு நகையை வாங்குறப்ப தங்கத்துடைய விலை, அதுக்கான சேதாரம், அதுக்கப்புறம் செய்கூலி, இந்த மூணுத்தையும் கட்டிட்டு அதுக்கு மேல நாலாவதா இந்த மூணுத்துக்கும் சேர்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜிஎஸ்டியும் கட்டுறீங்க. இவ்வளோத்தையும் கட்டி ஒரு தங்க நகையை வீட்டுக்கு கொண்டு வரீங்க. திருப்பி அது பழசாயிடுச்சு, அதை விற்கிறப்ப இது எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. தங்கத்துடைய விலை என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 1% 2% வந்துட்டு கழிச்சிருவாங்க. கழிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. அப்ப அதை போட்டுட்டு இன்னொரு நகை வாங்குறீங்கன்னா திருப்பி நீங்க இது எல்லாமே கட்டுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகை வந்துட்டு அதிகரிக்காது, அதோடைய அளவு அதிகரிக்காது. நீங்க இப்படி பழைய நகை வித்து புது நகை வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட தங்கம் சேரவே சேராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட கம்மியா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் செய்யற தவறு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு 2 சவரன் செயின், பழைய செயினை போட்டுட்டு 2 சவரன்ல புதுசு எடுப்பாங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 10,000 15,000 எடுத்துட்டு போயிட்டு நகை கடையில வந்து கட்டுவாங்க. மேற்கொண்டு ஆகிற செலவுக்கு அந்த 10,000 15,000க்கு இன்னும் நீங்க 2 கிராம் தங்கம் வாங்கலாம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு பழைய நகையை போட்டு புது நகை எடுக்காதீங்க. அஞ்சாவதா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசன்ல தங்க நகை வாங்குறத தவிர்க்கணும். இது என்னப்பா எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன்ல தான் தங்க நகையை வாங்குவாங்க, அது ஏன் தவிர்க்க சொல்றீங்கன்னா, ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபெஸ்டிவல் காலத்துல தான் தங்கத்துடைய விலை வந்துட்டு ரொம்ப டாப்ல இருக்கும், ரொம்ப அதிகபட்ச விலையில வித்துக்கிட்டு இருக்கும். ஃபெஸ்டிவல் இல்லாத சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்மல் நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஓரளவு குறைஞ்சிருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு தங்கம் சேர்க்கறது தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு ரேட் அதிகமா இருக்கிறப்ப வாங்குவீங்களா, இல்ல கம்மியா இருக்கிறப்ப வாங்குவீங்களா? கம்மியா இருக்கிறப்ப தானே. அப்ப அதுதானே நமக்கு ப்ராஃபிட். அந்த அதுல வரக்கூடிய லாபத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா தங்கம் வாங்கலாம். இல்ல எனக்கு ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வாங்கியே ஆகணும், அது ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னா, தங்க காயின்லயே 1/2 மில்லி 1 மில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமுக்கும் கம்மியா தங்க காயின்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்குமே உங்களால வாங்க முடியும். இல்லைன்னா வெள்ளி காயின்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு மிக குறைஞ்ச அளவுல நீங்க வந்துட்டு காயினா வந்துட்டு தங்கத்தை வாங்குங்க. இப்படி வாங்குறப்ப உங்களோட சென்டிமெண்டா தங்கம் நல்ல நாட்கள்ல வீட்டுக்கு வரணும்ன்ற சென்டிமெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகுது. அதே நேரத்துல ஃபெஸ்டிவல் சீசன்ல அதிகப்படியான பணத்தையும் நீங்க இழக்காம இருப்பீங்க. ஸோ அன் சீசன் சொல்லக்கூடிய இந்த பண்டிகை நாட்கள் எதுவுமே இல்லாத, திருமண அந்த முகூர்த்த நாட்கள் இல்லாத காலமா பார்த்து, தங்கத்துடைய விலை குறைவா இருக்கிறப்ப பார்த்து நீங்க நகையை வாங்குங்க. ஸோ நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க நகை வாங்க போகும்போது இதை ஒரு கவனத்துல பார்த்துக்கிட்டு நீங்க போய் தங்க நகை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு லாபகரமா இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான தங்கமும் சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காம இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.